கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு விஷமுறிவு மருந்து கையிருப்பில் இருப்பதாக கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆதாரத்துடன் பதிலடி கொடுத்துள்ளார். நேற்றைய தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன். இது அவர் சொன்னது ஓமிப்ரசோல். அவர் சொல்றது ஓமிப்ரசோல்ங்கிறது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஹோமிபிசோல்ங்கிறது இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஆனால் அதை பேரை மாற்றி சொல்கிறார். இது எங்கேயும் கிடைக்கல இவங்களுக்கு. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இது தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அது இந்த தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமிபிசோல் Homiprazole should be considered as first line attitude. விஷமுறிவு அப்படின்னு இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. புரோட்டோகால் படி இதை கொடுத்துருக்குறாங்க. ஆக இது தடை செய்யவில்லை. இது ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுகின்றது. ஆனால் இந்த ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். அவர் ஏதோ உண்மை பேசுவதை போலவும் நாங்கள் ஏதோ பொய் பேசுவது போலவும் ஒரு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். இன்னைக்கு அவர் சொல்லுவது இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உயிரிழக்க நேரிட்டது சொன்னார். காலதாமதமாக வருவதற்கு என்ன காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.